எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கே. அரங்கநாதன் அவர்களிடம் போக்குவரத்து ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் போராட்டங்களை பற்றியும் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அவர்களுக்கு வணக்கம். போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், தர்ணா போராட்டம் என்று நடந்தது போய் இப்போது சிறை திணிப்பு போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு பிரச்சனையுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருக்கிறதா, அல்லது அரசாங்கத்துடைய போக்கின் காரணமாக அந்த போராட்டமா என்பதை எப்படி பார்க்கிறீங்க? எங்களது கோரிக்கையை அரசாங்கம் முறையாக கண்டுகொள்ளாத காரணத்தினால் நாங்கள் அடுத்தடுத்து தீவிரமான போராட்டங்களை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த சிறை நிரப்பு போராட்டம். தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக இந்த அரசு வாக்குறுதி கொடுத்தது. கிட்டத்தட்ட ஆட்சிக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எங்களது பிரச்சனைகள் தீராத நிலையில் இப்பொழுது ஒரு சிறை நிரப்பும் போராட்டம் என்ற அடிப்படையில் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதனால அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இப்பொழுதைய நிலைப்பாடு. அதுதான் இந்த போராட்டம். இந்த போராட்டத்துல முக்கியமான கோரிக்கை என்னென்னன்றதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? கட்டாயமாக. ஏற்கனவே இந்த கோரிக்கைகளை பொறுத்தளவுல இது ஒன்றும் புதிய கோரிக்கைகள் அல்ல. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை. இன்னும் கூட கேட்டால் கடந்த அதிமுக ஆட்சியிலேயே இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு 5 வேலை நிறுத்தங்களை நடத்தி இருக்கின்றோம். அந்த 5 வேலை நிறுத்தங்களில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கையைத்தான் இப்பொழுது மீண்டும் வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக போக்குவரத்து கழகங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டினுடைய இது ஒரு முக்கியமான சேவைத்துறை. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்தியாவுல போக்குவரத்து வசதி வேற எந்த மாநிலத்திலையும் இப்படி கிடையாது. இவ்வளவு பக்காவான போக்குவரத்து வசதி என்பது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு பேருந்து இயக்குவது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்ற இடங்கள்ல எல்லாம் அரசு போக்குவரத்து இருந்தாலும் கூட கிராமப்புறங்களுக்கு போக்குவரத்து சேவை இயக்குவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான். அதே போல மலை பிரதேசங்களுக்கும் அதிகமான பேருந்துகளை இயக்குவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தான். இப்ப இமாச்சல பிரதேசம் ஒரு மாநிலம் இருக்கிறது. அது முழுக்க முழுக்க மலையில் இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தில் ஓடக்கூடிய பேருந்துகளை விட கூடுதலாக இங்கே நீலகிரி மாவட்டத்திலே நாங்கள் பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கின்றோம். இது எல்லாமே முக்கியமாக மக்கள் சேவைக்காக, லாப கணக்குக்காக இந்த பேருந்துகளை அரசாங்கம் இயக்குவது கிடையாது. இது சேவைத்துறையாகத்தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. இப்ப சேவைத்துறையாக இயங்கும் போது இழப்பு ஏற்படும் தெரிந்து என்றுதான் இயக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகள் அன்எகனாமிக்கல் ரூட்னு சொல்லுவாங்க. அன்எகனாமிக்கல் ரூட்னா லாபம் இல்லாத வழித்தடங்கள். இவை லாபத்துக்காக இயக்கப்படவில்லை, சேவைக்காக இயக்கப்படுகின்றன என்று அரசாங்கமே அறிவிக்கின்றது. நீங்க சட்டசபையில அமைச்சர் வெளியிட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள், இந்நாள் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் பேசிய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது சேவைத்துறை, இது லாபத்திற்காக நாங்கள் இந்த போக்குவரத்து கழகங்களை இயக்கவில்லை, மக்கள் சேவைக்காகத்தான் இயக்குகின்றோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சேவைக்காக இயக்கும் பொழுது யதார்த்தத்துல இழப்பு என்பது ஏற்படும். இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு கிலோமீட்டர் இயக்குவதற்கு 60 ரூபாய் செலவாகுது. வருமானம் என்பது 30 ரூபாய் தான் வருது. இந்த வருமானம் 60 ரூபாய் செலவு, 30 ரூபாய் வரவு என்று வரும்பொழுது இந்த பற்றாக்குறை என்பது இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியாக மாறி இருக்கின்றது. கடந்த பல 10 ஆண்டுகளாக இந்த பற்றாக்குறையை அரசாங்கம் ஈடுகட்ட வேண்டும், இல்லாவிட்டால் போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து இயக்க முடியாது என்று நாங்கள் கோரிக்கை வைத்து வருகின்றோம். அந்த கோரிக்கையினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம். இந்த கோரிக்கைகளில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தவில்லை. போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலன்கள் மட்டுமல்ல, போக்குவரத்து கழகங்களுக்குமே இந்த பிரச்சனை காரணமாக
நிதி பற்றாக்குறை என்பது இருக்கின்றது. இந்த நிதி பற்றாக்குறைக்கு ஈடுகட்டுவதற்காக ஒரு பக்கம் வங்கிகளில் கடன் பெற்றிருக்கின்றார்கள். ஒரு 100 ரூபாய் நாங்க வருமானம் ஈட்டுறோம்னா அதுல 12 ரூபாய் வட்டிக்கே கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கின்றது. மறுபுறத்திலே பற்றாக்குறையை ஈடுகட்ட தொழிலாளர்களுடைய பிஎஃப் கிராஜுவிட்டி பணத்தை எடுத்து போக்குவரத்து கழகங்கள் செலவு செய்து விட்டன. இவ்வளவு ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு பக்கம் போக்குவரத்து கழகங்களையும் சிரமப்படுத்துகின்றது. மறுபுறத்திலே தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எல்லோரையும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகள் எல்லோருக்கும் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவிச்சோம். இல்ல சமீபத்துல மாநில நிதியமைச்சர் பத்திரிகை அளித்த பேட்டியில மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம், மின்சாரத்துறை சீரமைப்பதற்காக நாங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கும் போது தமிழகத்துடைய நிதி நிலைமை கட்டுக்கோப்பா தான் இருக்குது, கட்டுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சமயத்துல இருக்கும்போது அப்ப போக்குவரத்து துறைக்கும் அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கும்ல? நீங்க சொல்வதை பார்த்தாக்க இதைத்தான் நாங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வர்றோம். இப்போ மின்சார வாரியத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்பை அரசாங்கம் கொடுக்கின்றது. அதே போல மெட்ரோவுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. நாங்க இன்னும் கூட கேட்டால் மெட்ரோ ட்ரெயின் என்பது சென்னையில் ஓடுவது அது முக்கியமாக தேவை. மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு நாளைக்கு பயணம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை 3 லட்சம் பேர். ஆனால் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒரு நாளைக்கு பயணம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை 2 கோடி பேர். இந்த 3 லட்சம் பேர் பயணம் செய்யக்கூடிய இந்த மெட்ரோவுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்குது. அரசாங்கத்துக்கு தேவையா எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க. நாங்கள் கேட்பது இந்த தினமும் 2 கோடி பேர் பயன்படுத்தக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு உள்ள பற்றாக்குறை அதிகபட்சம் போனால் ஒரு ஆண்டுக்கு ஒரு 7,000 கோடி தான். இந்த 7,000 கோடியை அரசாங்கம் கொடுக்கணும். அரசாங்கம் கொடுக்காம இப்ப எங்க பணத்தை எடுத்து செலவு செய்துட்டாங்க. நாங்க அதனாலதான் அரசாங்கத்தை என்ன சொல்றோம்னா, நீங்க கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துறீங்க. அப்படி எல்லாத்துக்கும் கடன் வாங்குற அரசாங்கம் எங்க கடனை ஏன் கொடுக்கல? எங்கள்கிட்ட வாங்கின கடனை, எங்களுடைய பணத்தை ஏன் அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது என்பதுதான் நாங்கள் அரசாங்கத்தை வைக்கக்கூடிய கேள்வி. எனவே அரசாங்கம் தொழிலாளிகளுடைய பணத்தை வைத்து போக்குவரத்து கழகங்களை நடத்தக்கூடிய இந்த நடைமுறையை முற்றிலும் கைவிட வேண்டும். இன்றைக்கு 45,000 கோடி ரூபாய் போக்குவரத்து கழகங்களுக்கு கடன் இருக்கிறது என்றால் அது பல 10 ஆண்டுகளாக அரசாங்கம் கொடுக்காமல் விட்ட பணம். எனவே இந்த கடனை முழுமையாக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். போக்குவரத்து கழகங்களுடைய பற்றாக்குறையை ஈடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். ஒரு பக்கம் நீங்க உங்களுடைய கோரிக்கையில போக்குவரத்து தனியார் மையத்தை எதிர்த்த போராட்டத்தை நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா போக்குவரத்து அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கணும்னா ஏன் இன்னும் நாங்க பஸ்ஸை வாங்கிட்டு இருக்கோம், இன்னும் பல திட்டங்களை எதிர்காலத்துல இன்னும் நிறைய பேருந்துகளை வாங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ போக்குவரத்து ஊழியர்கள் வேணும்னே தனியார் மையத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு கோஷம் வைக்கிறாங்களான்ற மாதிரி ஒரு ஐயப்பாடு எழுது இல்லையா? இல்ல, அமைச்சர் தவறான தகவல்களை சொல்கிறார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்துகளுடைய எண்ணிக்கை 22,500. இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அரசு பேருந்துகளுடைய எண்ணிக்கை 18,500. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு 4,000 பேருந்துகள் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக போக்குவரத்து கழகங்கள் உருவான காலத்தில் இருந்து வருஷத்துக்கு 10% பேருந்துகள் அதிகப்படுத்தணும். ஏன்னா பொதுவாக எங்களுடைய கணக்கீடு இல்லாட்டி பொதுவான புள்ளி விவரங்கள் என்ன என்றால், வருஷத்திற்கு 10% டிராவலிங் பப்ளிக் அதிகமாவாங்க. பயணம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை 10% கூடும். அப்ப ஓடும் பொழுது கூடுதல் பேருந்துகளை இயக்குவதற்கு பதிலாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை இன்றைக்கு அரசாங்கம் குறைத்திருக்கிறது. மறுபுறத்திலே இங்கு ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு 1,40,000 தொழிலாளிகள் இருந்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை 1,10,000 பேர் தான். 30,000 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்களை நிரப்பாமல் மறுபுறத்துல புதிய பேருந்துகள் வழித்தடங்களை அதிகப்படுத்தாமல் வழித்தட எண்ணிக்கையை குறைப்பது, கான்ட்ராக்ட் அடிப்படையில தொழிலாளிகளை நியமனம் செய்வது என்ற நடவடிக்கையை தான் நாங்கள் தனியார் மயம் என்று சொல்கின்றோம். அதனால புள்ளி இது நான் சொல்ல, அரசாங்கம் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட மானிய கோரிக்கையிலே இந்த விவரங்கள் இருக்கிறது. வண்டிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, பயணிகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, அதே போல தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. இது அரசாங்கத்தினுடைய மறைமுகமான தனியார் மய நடவடிக்கை.
இன்றைக்கு புதிய பேருந்துகள் உள்ளதாக அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். ஆக்சுவலா திமுக ஆட்சிக்கு 4 ஆண்டு ஆகுது. இந்த 4 ஆண்டுகளில் இவர்கள் விட்டிருக்க வேண்டிய பேருந்துகள் 10,000 புது பஸ் விட்டுருக்கோம். இப்ப 2,500 புது பஸ் விட்டுருக்காங்க. இப்ப 10,000 பஸ்கள் புது பஸ் விட வேண்டிய இடத்தில் வெறும் 2,500 பேருந்துகளை, புதிய பேருந்துகளை இயக்கிவிட்டு நாங்கள் புதிய பேருந்துகள் விடுவோம் என்று சொல்வது அமைச்சர் தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் சொல்றாரு. இந்த அரசாங்கம் மறைமுகமாக தனியார் மய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகிறது. அவர்களுடைய மானிய கோரிக்கையிலேயே கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட்னா மொத்த கொள்முதல் அடிப்படையில் தனியாருக்கு சில வழித்தடங்களை கொடுப்பது என்று அரசாங்கமே போக்குவரத்து மானிய கோரிக்கையில் அமைச்சரே அறிவித்திருக்கிறார். எனவே அமைச்சர் தவறான தகவல்களை சொல்லுகிறார். இந்த அரசாங்கம் மறைமுகமான தனியார் நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு பகிரங்கமாகவே நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இந்த போராட்டத்துல வெறும் ஊழியர்கள் மட்டும் இல்லாம ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களும் இந்த போராட்டத்தில் இணைகிறாங்க. பட் உச்சநீதிமன்றம் ஓய்வூதியதாரர்களுக்கு பஞ்சப்படி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகும் கூட ஏன் அது இன்னும் நடைமுறைக்கு வர மறுக்கிறது என்றது என்ன காரணமா இருக்கு? இதுல ஒரு பக்கம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. இப்ப தொழிலாளர்களுடைய PF கிராஜுவிட்டி எடுத்து செலவு பண்ணிட்டாங்க. கடந்த 21 மாதங்களாக பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் இன்னும் கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் 30 லட்சம் 40 லட்சம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிஷியல் இதுவரைக்கும் கொடுக்க வேண்டிய பெனிஃபிஷியலை அரசாங்கம் கொடுக்கல. அதனால ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, இந்த தொழிலாளர்களுக்கு கடந்த 9 ஆண்டுகளாக அகவிலைப்படி உயர்வு என்பது மறுக்கப்படுகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வை கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தீர்ப்பு சொன்ன பிறகும் கூட வேண்டுமென்றே அரசாங்கம் குறுக்கு வழியில் போய் காலங்கடத்தக்கூடிய வேலைகளை இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை என்பது சரியற்ற நடவடிக்கை என்ற அடிப்படையில் தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்துறோம். இதுல ஓய்வு பெற்ற ஊழியர்களும் கலந்துகிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இந்த போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அகவிலைப்படியை முதல்ல போக்குவரத்து கழகத்துக்கு நிறுத்தலாம், மற்றவர்களுக்கு படிப்படியாக நிறுத்தலாம் என்ற அடிப்படையில், ஏன்னா ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறுத்தினாங்க. இதே போல குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு நிறுத்தப்பட்டது. கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்க இப்ப கொடுக்கறதுன்னு உத்தரவாக இருக்குது. இப்படி எல்லா துறைகளுக்குமே நிறுத்துவதற்கான ஒரு மறைமுக ஏற்பாடாக கூட இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். எனவே இது இப்ப இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு அரசாங்கத்துக்கு வேறு வழி இல்லை. இந்த போராட்டம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய ஊதிய பேச்சுவார்த்தைகள் உட்பட இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை மிகவும் ஆழமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். தேவைப்பட்டால் ஒரு வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்வது என்று கூட நாங்கள் முடிவெடுத்தோம். ஊதிய பேச்சுவார்த்தை சென்ற முறையே நடந்த பேச்சுவார்த்தை மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறந்த காரணத்தினால தள்ளி போடப்பட்டது அப்படின்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் ஒரு தேதி இன்னும் குறிப்பிடாமல் இந்த காலதாமதம் இப்படி இழுத்தடிப்பதற்கான காரணங்கள் என்ன? இதுல வரைமுறையாற்றி எல்லா சங்கங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்கன்ற மாதிரியும் நாங்க கேள்விப்படுறோம். அது ஏதாவது அரசாங்கம் இன்றைக்கு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அச்சப்படுதுன்னு தான் நாங்க சொல்லணும். ஏன்னா நாங்கள் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கையோ நியாயமான பிரச்சனையோ அரசாங்கத்தால் மறுக்க முடியாது. அதனால பேச்சுவார்த்தையை எதிர்கொள்வதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள். பல சங்கங்களை கைக்குள் வைத்துக் கொண்டு ஒப்பந்தத்தை முடிக்கலாம் என்று அரசாங்கம் ஆரம்பத்திலே ஒரு முயற்சி செய்தது. அதெல்லாம் இன்றைக்கு தொழிலாளிகள் மத்தியில் அம்பலமான நிலையில இவர்கள் பேச்சுவார்த்தையை எதிர்கொள்வதற்கும் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கும் இந்த அரசாங்கம் தயங்கி கொண்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தையில தொழிற்சங்கங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இல்லாட்டி நாங்கள் வைக்கக்கூடிய நியாயங்களை இவர்களால் மறுக்க முடியாது என்ற நிலையில் இன்றைக்கு காலம் நடத்துவதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அரசாங்கம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ரைட். இப்ப 21ஆம் தேதி சிறை நிரப்பு போராட்டத்தை நடத்துறீங்க. அந்த கோரிக்கை, அந்த போராட்டத்தின் காரணமாக அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை தீர்த்துதான் நல்லது. அப்படி தீர்க்கவில்லை என்றால் என்ன எதிர்கால திட்டங்கள்? நிச்சயமாக ஒரு வேலை நிறுத்தத்துக்கு உட்பட செல்வோம். எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை, அரசாங்கம் இந்த போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும். அதே போல இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடுவோம் என்று சொன்னார்கள். தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்கள், அகவிலைப்படி உயர்வு என்பது கொடுக்க வேண்டும்.
அதே போல இந்த வாரிசு வேலை கடந்த 10 ஆண்டுகளாக மறுக்கப்படுகிறது. ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட வாரிசு பணியாளர்கள் வாரிசு வேலைக்காக காத்திருக்கின்றார்கள். காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். மறைமுகமான தனியார் நடவடிக்கையை கைவிட வேண்டும். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்ற ஆரம்ப கோரிக்கைகளை வைத்துத்தான் இந்த மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். இந்த மறியல் போராட்டத்திலும் அரசாங்கம் எங்களது பிரச்சனைகளை தீர்க்க முன்வராவிட்டால் நிச்சயமாக அடுத்த கட்ட வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களுக்கு நாங்கள் செல்வோம். இதுவரை போக்குவரத்துறை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஊழியருடைய பிரச்சனைகளை விலக்கி நம்மிடையே தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் கே. ஆறுமுகனார் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு